சிறகடிக்கை ஆசை சீரியலில் இன்றைய எபிசோடில் பார்த்தீங்கன்னா ரோகிணி பற்றி பார்வதி ஆண்டிக்கிட்டையும் வித்யா கிட்டையும் விசாரித்த பிறகு முத்துவுக்கும் மீனாவுக்கும் ரோகிணி பற்றிய சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. இதனால் மலேசியா போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. இதற்காக முத்து ஃபேமிலியில் உள்ள எல்லார்ட்டையும் மொத்தமாக பேசி எல்லாரும் மலேசியா போகலான்னு சொல்கிறாரு. வாங்க அதை பற்றி தான் நம்ம விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மலேசியா போகணும்னு முத்து அண்ணாமலை விஜயா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ரோகிணி என்ன செய்வதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்காங்க. அதோட இந்த விஷயத்தில் விஜயா முத்துவுக்கு சப்போர்ட்டாக பேசியதும் அண்ணாமலை அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே அண்ணாமலை மட்டும் முதல்ல மலேசியா போகணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போது முத்துவுக்கு சப்போர்ட்டாக மீனா பேசிகிட்டு இருக்காங்க. இதனால் விஜயாவும் மலேசியாவுக்கு போகலாம்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. இதனால் ரோகிணி அதிர்ச்சி ஆகிறாரு. மறுபக்கத்தில் முத்து மொட்டை மாடியில் மீனாவுடன் சிஐடி போல பேச ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் முத்து மலேசியாவுக்கு போவதாக சொன்னது எல்லாம் உண்மை என்று நினைத்த மீனா மாடிக்கு வந்து முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. இருக்கிற காசையெல்லாம் இப்போ மலேசியாவுக்கு போய் செலவழிச்சிட்டா நாம் எப்போ வீடு கட்டுவது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட நான் சொன்னது எல்லாமே போய் இதை தடுப்பதற்காக ரோகிணி ஏதாவது கிரிமினல் வேலை செய்வா, அப்பா அவளை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு பிளான் போடுறாங்க முத்துவும் மீனாவும். மறுபக்கத்தில் ரூமுக்கு போன ரோகிணி மனோஜிடம் என்னுடைய அப்பா ஜெயிலில் இருக்கும்போது எல்லாரும் போய் அவரை போய் பார்க்குறது எனக்கு பிடிக்கல, நீ எனக்கு சப்போர்ட்டாக எதுவுமே பேசலை என்று அழுதுகிட்டே புலம்புறாரு ரோகிணி. உடனே இதை நம்பிய மனோஜ் விஜயாவிடம் சென்று யாரும் மலேசியா போக வேணாம், நம்மளை எல்லாம் மாமா பார்த்தா வருத்தப்படுவார், அவர் வெளியே வந்த பிறகு போய் பார்த்துக்கலாம் என்று சொல்கிறாங்க. அங்கு வந்த முத்துவும் மீனாவும் ரோகிணி அப்பாவை போய் பார்க்கலனா தப்பாக நினைப்பாங்க, அவங்க வெளியே வந்த பிறகு நாம் போனால் பணத்துக்காக போன மாதிரி இருக்கும், கஷ்டத்தில் நாம் இருக்கோம் என்று காட்டணும் என்று சொன்னதும் விஜயாவும் ஆமாம் கட்டாயம் நம்ம போய் தான் ஆகணும் என்று சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வேறு வழி இல்லாமல் திரும்பி போராடு. அடுத்ததாக ஸ்ருதி டப்பிங் முடிச்சுட்டு வராங்க. அப்போது நான் இன்னைக்கு ஒரு சீரியலுக்கு டப்பிங் பேசினேன், அதில் கணவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை என்று டைவர்ஸ் கேட்டதாக ரவியிடம் கோமா பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சண்டை பெருசானதும் நாம் 2 பேருமே ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் தான் ஒன்றா இருக்கோம் என்று கணக்கு போட்டு பார்க்குறாங்க. பிறகு இதை பற்றி கேட்பதற்காக ரோகிணி மனோஜ் மற்றும் மீனா முத்துவை கூப்பிட்டு வைத்து விசாரிக்கிறார் ஸ்ருதி. அப்போது மனோஜும் ரோகிணியும் நாங்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் ஒன்றா இருக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா முத்துவும் மீனாவும் நாங்கள் 10 மணி நேரம் ஒன்றா இருக்கோம் என்று சொல்கிறாங்க. இதனால் நாம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது குறைவு என்று ஸ்ருதி சண்டை போடுறாங்க. அதற்கு முத்து நாம் மலேசியாவுக்கு போகிறோம், நீங்கள் அங்கே வாங்க, ஒரு வாரம் முழுக்க ரவி உன் கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான் என்று சொன்னதும் ஸ்ருதி அதுக்கு சம்மதம் சொல்கிறாங்க. இது ரோகிணிக்கு மேலும் அதிர்ச்சியை கொடுக்குது. கடைசியாக வித்யாவிடம் சென்று வீட்டில் நடந்த எல்லா பிரச்சனைகளையும் வித்யா கிட்ட சொல்கிறாரு ரோகிணி. இப்போயாவது உண்மையை ஒத்துக்கொண்டு எல்லார் காலையும் விழுந்துரு என்று சொல்கிறாங்க. உடனே முடியாது என்று மறுக்கிறார் ரோகிணி. அதோட பிரவுன்மணியை வர சொல்லி அவர்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க ரோகிணி. பிறகு பிரவுன்மணி அங்கே வந்ததும் இந்த ஒரு முறை மட்டும் தனக்கு உதவி பண்ணுமாறு கேட்குறாங்க. அவர் முடியாதுன்னு சொல்கிறாரு. பிறகு இதுதான் எனக்கு கடைசி சான்ஸு, இந்த ஒரு தடவை மட்டும் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சால் போதும், நீங்கள் நல்ல விஷயத்துக்காகத்தான் செய்கிறீங்க, என் வாழ்க்கையை காப்பாற்றித்தாங்க என்று ரோகிணி அழுது புலம்புறாங்க. பிறகு பிரவுன்மணியும் சம்மதம் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தான் பிரவுன்மணியை வீட்டுக்கு வர வச்சு ரோகிணி அப்பா இறந்துட்டாங்கன்னு நாடகம் ஆடுறாங்க ரோகிணியும் பிரவுன்மணியும். இந்த காட்சியோட ப்ரோமோ வீடியோவை போட்டு பரபரப்பாக இந்த எபிசோட்டை முடிச்சிருக்காங்க. சரி, இதே போல் சிறகடிக்கை ஆசை சீரியலில் உள்ள அடுத்தடுத்த எபிசோட்டுகளை பார்ப்பதற்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.